அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய பார்வையில் கோரமான மரணம் என்பது எவ்வளவோ சந்திச்சிருப்போம். நபிமார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நல்ல அடியார்கள் இரண்டாக பிளக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமின் அவர்களுடைய தோல் தனியாக, சதை தனியாக, உறுப்புகள் தனியாக கிழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரும்பு சீப்புகளை கொண்டு வகுத்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மரணத்தை பார்த்து பயப்படக்கூடியவர்கள் அல்ல ஒரு முஸ்லீம். ஒரு முஸ்லீமுடைய லட்சியம் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கக்கூடியவர்களாக, அவன் பக்கம் திரும்பியவர்களாக, அல்லாஹ்வை பொருந்த கொள்ளக்கூடியவர்களாக, அவன் பக்கம் பாவங்களை மன்னிக்கப்பட்ட நிலையில உயிரை கைப்பற்ற வேண்டும் என்றுதான் ஒரு முஃமின் எதிர்பார்ப்பு. அப்ப மரண நேரம் என்பது ஒரு சாதாரணமான நேரம் அல்ல, திடுக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நம்முடைய ஈமான் தடுமாற்றம் இல்லாமல் மரணித்தால் அதுதான் வெற்றி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல ஜன்னா. யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போ அந்த மரண நேரத்திலும் ஷைத்தான் குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய அந்த இறுதி நேரத்திலும் நம்முடைய ஈமானுடைய உறுதி இருந்து அல்லாஹ்விடத்தில் பயந்து அவனை ஆதரித்தவர்களாக மரணித்தால் கண்டிப்பாக அதுதான் வெற்றி இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.